தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். அதிகாரம் 23. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்குச் சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரமில்லாமல் உதித்து மழைக்குப் பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்கப் பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப் போல இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்கச் செய்யாரோ? பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமமானவர்கள். அவைகளை ஒருவன் தொடப்போனால் இருப்பாயுதத்தையும் ஈட்டித் தாங்கையும் கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்திலே தானே அக்கினியினால் முற்றும் சுட்டெரிக்கப்படும் என்றான். தாவீதுக்கு பின்பு சாலமோன் இஸ்ரவேலின் ராஜாசனத்தில் அமர ஆயத்தமாய் இருக்கிறார். தாவீது எருசலேமிலே தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான பொருட்களையும் பொக்கிஷங்களையும் சேமித்து வைத்திருக்கிறார். தாவீது தன்னை பற்றி சொல்லும்போது மிகவும் தாழ்மையாக ஈசாயின் குமாரன் என்று சொல்லுகிறார். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருந்தாலும் அவர் ஒரு ராஜாவின் குமாரன் அல்ல, அவர் ஈசாயின் குமாரன். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தினார். கர்த்தர் தாவீதை அதிகமாய் நேசித்தார். அவரை இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீது கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தர் தாவீதை மேன்மையாய் உயர்த்தினார். அவர் யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பெற்றவர். தாவீது கர்த்தருடைய ஜனத்திற்கு சேவை செய்கிறவர். தாவீது இஸ்ரவேல் புத்திரரை நீதியாய் நியாயம் விசாரித்து ஆளுகை செய்கிறவர். அந்நிய தேசத்தார் இஸ்ரவேல் தேசத்தை ஆக்கிரமித்து விடாதபடி தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே தாவீது நீதியாயும் நியாயமாயும் ஆளுகை செய்கிறார். தாவீது இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடுகிறார். தாவீது இஸ்ரவேல் புத்திரரின் சமுதாய காரியங்களை கவனிப்பதோடு அவர்களுடைய மார்க்க காரியங்களிலும் கவனம் செலுத்துகிறார். கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனானவர். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை துதிக்க வேண்டும். தாவீது கர்த்தரை ஆராதிப்பதற்கு சங்கீதங்களை இயற்றுகிறார். அந்த துதியின் கீதங்களை இன்பமாய் பாடுகிறார். ஒரு மனுஷனுடைய கடைசி வார்த்தைகள் எப்போதுமே முக்கியமானதாக இருக்கும். இது 2 சாமுவேல் 22வது அதிகாரம் முதல் 2 சாமுவேல் 23 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள் வரையிலும் காணப்படும் தாவீதுடைய பாடலின் கடைசி வார்த்தைகளாகும். இந்த வசன பகுதியில் தாவீதை பற்றிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: கர்த்தரால் மேன்மையாய் உயர்த்தப்பட்டார். யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்றார். இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை கொண்டு பேசினார். கர்த்தருடைய வசனம் தாவீதுடைய நாவில் இருந்தது. யாக்கோபு ஒன்றுமில்லாமல் இருந்தபோது எந்த நன்மையையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் தகுதியற்றவராக இருந்தபோது கர்த்தர் யாக்கோபை சந்தித்தார். அவருக்கு எல்லா காரியங்களையும் தமது எல்லா கிருபைகளையும் வாக்கு பண்ணினார். இந்த வசன பகுதியில் தேவனுடைய நாமங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: யாக்கோபுடைய தேவன், கர்த்தருடைய ஆவியானவர், இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் கன்மலை. தாவீது கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை கொண்டு பேசுகிறார். கர்த்தருடைய வசனம் தாவீதின் நாவில் இருக்கிறது. தாவீது தன்னை பற்றி சொல்லுகிற வாக்கியங்கள் அவருடைய சந்ததிக்கு மிகவும் பிரயோஜனமானது. தாவீது ராஜாக்களுக்கு புத்தியுள்ள வார்த்தைகளையும் அவர்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளையும் சொல்லுகிறார். தாவீது இங்கு சொல்லுகிற வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார்.
அவர் இஸ்ரவேலின் தேவனானவர், கர்த்தரே இஸ்ரவேலின் கன்மலையுமானவர். தாவீது இங்கு கர்த்தரை பற்றி சொல்லும்போது கர்த்தருடைய 3 நாமங்களை சொல்லுகிறார். அவையாவன: கர்த்தருடைய ஆவியானவர், இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் கன்மலையுமானவர். தாவீது கர்த்தரை பற்றி சொல்லும் 3 நாமங்களும் கர்த்தருடைய திருத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. தேவனாகிய கர்த்தர் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனானவர் பிதாவாகிய தேவன், இஸ்ரவேலின் கன்மனையானவர் குமாரனாகிய தேவன், கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். கர்த்தருடைய ஆவியானவர் பிதாவானவர் மூலமாகவும் குமாரன் மூலமாகவும் பேசுகிறார். ஆவியானவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறார். அதிலும் விசேஷமாக கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை கொண்டு பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை ஏவுகிறார். தாவீதுக்கு தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரின் ஏவுதலினால் தாவீது இந்த சங்கீதங்களை இயற்றுகிறார். தாவீது இந்த சத்தியத்தை உறுதி பண்ணும் வண்ணமாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்று சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தை தாவீது இயற்றினாலும் கர்த்தருடைய ஆவியானவரே தாவீதை ஏவி இந்த சங்கீதங்களை இயற்றியிருக்கிறார். இதனால் சங்கீத புஸ்தகத்திற்கு விசேஷித்த மேன்மையும் கனமும் மகிமையும் உண்டாயிருக்கிறது. நாம் கர்த்தரை துதிக்கும் போதும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போதும் நாம் சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்த வேண்டும். சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாக்கியங்களையெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய வாக்கியங்கள். ஆவியானவர் சங்கீதங்கள் மூலமாக தம்முடைய சத்தியங்களை நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை கொண்டு பேசின வார்த்தைகள் என்றும், இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் தாவீதுக்கு சொல்லி உரைத்த வார்த்தைகள் என்றும் 2 வாக்கியங்கள் இந்த வசன பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை கொண்டு பேசின வார்த்தைகள் அவர் எழுதின எல்லா சங்கீதங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் தாவீதுக்கு சொல்லி உரைத்த வார்த்தைகள் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் போதனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தியங்களை மற்றவர்களுக்கு போதிக்கிற ஊழியத்தை செய்கிறவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களை தங்கள் சொந்த ஜீவியத்தில் கடைபிடிக்க வேண்டும். தாவீது இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவர். தாவீது தான் இயற்றின சங்கீதங்களை பற்றி சொல்லும்போது, இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது: நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியில் இருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப் போல இருப்பார் என்றார் என்று சொல்லுகிறார். நல்ல ஆட்சியாளரின் சுபாவங்களை பற்றிய விவரம் வருமாறு: நீதிபரராய் மனுஷரை ஆளுகை செய்ய வேண்டும், தேவ பயமாய் துரைத்தனம் பண்ண வேண்டும். நல்ல ஆட்சியாளரின் உருவகங்களை பற்றிய விவரம் வருமாறு: அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதிக்கும் சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப் போல இருப்பார். மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் பூமியில் இருந்து முளைக்கும் புல்லை போல இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை கொண்டு பேசுகிற வார்த்தைகள் தாவீதுக்கும் அவருடைய ராஜ குடும்பத்துக்கும் பொதுவான வார்த்தைகளாகும். நியாயாதிபதிகள் எவ்வாறு துரைத்தனம் பண்ண வேண்டும் என்று முதலாவதாக ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை கொண்டு பேசுகிறார். கர்த்தருடைய வசனம் தாவீதின் நாவில் இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் தாவீதுக்கு தம்முடைய வார்த்தைகளை உரைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தாவீதின் மூலமாக சொல்லப்பட்டாலும் தாவீதும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தாவீது இஸ்ரவேல் தேசத்து ராஜாசனத்தில் வீற்றிருந்தாலும் அவரும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தாவீதும் கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். தாவீது நீதிபரராய் மனுஷரை ஆளுகை செய்ய வேண்டும். அவர் தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ண வேண்டும். தாவீது மாத்திரமல்ல, தாவீதுக்கு கீழே இஸ்ரவேல் தேசத்தில் உயர்ந்த பதவிகளில் இருக்கிற பிரபுக்களும் நியாயாதிபதிகளும் அதிகாரிகளும் நீதிபரராய் மனுஷரை ஆளுகை செய்ய வேண்டும். தாவீதைப் போலவே அவர்களும் தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ண வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமைகளையும் பொறுப்புகளையும் உண்மையாயும் உத்தமமாயும் நிறைவேற்ற வேண்டும். துரைத்தனம் பண்ணுகிறவர்கள்
மனுஷர் மீது துரைத்தனம் பண்ணுகிறார்கள். இதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் மிருகங்கள் மீது துரைத்தனம் பண்ணவில்லை. அதிகாரிகள் மனுஷரை ஆளுகை செய்கிறார்கள். மனுஷரிடத்தில் மதியினமும் குறைவுகளும் இருக்கும். மனுஷரை ஆளுகை செய்கிறவர்கள் மனுஷருடைய பாவ சுபாவங்களையும் பலவீனங்களையும் கருத்தில் கொண்டு அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும். துரைத்தனம் பண்ணுகிறவர்களும் நியாயாதிபதிகளும் தப்பிதம் செய்யாத நீதிமான்களாயும் பரிசுத்தவான்களாயும் இருந்தால் மாத்திரம் போதாது. மனுஷர் மத்தியிலே தப்பிதம் நடைபெறாதவாறு உத்தரவாதம் பண்ண வேண்டும். நியாயாதிபதிகளும் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். ஜனங்களும் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். ஜனங்கள் மத்தியிலும் பரிசுத்தம் காணப்படுவதற்கு அவர்கள் தங்களுடைய கடமைகளை நீதியாய் செய்ய வேண்டும். அவர்கள் நீதிபரராய் மனுஷரை ஆளுகை செய்ய வேண்டும். மேலும் அவர்கள் தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ண வேண்டும். ராஜாக்களும் பிரபுக்களும் நியாயாதிபதிகளும் அதிகாரிகளும் ஜனங்களை ஆளுகை செய்யும் போது அவர்கள் தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ண வேண்டும். அவர்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். மனுஷர் மத்தியிலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் வருவதற்கு அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். இதுவே அடிப்படை மார்க்க உபதேசம். தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் சூரியனுடைய விடியற்காலத்து வெளிச்சத்தைப் போல இருப்பார். வெளிச்சம் எல்லோருக்கும் இனிமையானது. அது மனுஷருக்கு சந்தோஷத்தை தங்களுடைய கடமைகளை நேர்த்தியாய் செய்கிறவர்களுக்கு ஆறுதல் உண்டாயிருக்கும். அவர்கள் தங்கள் வேலையில் உண்மையாயும் சந்தோஷமாயும் இருப்பார்கள். அவர்களுடைய மனச்சாட்சி அவருடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் சாட்சி கொடுக்கும். தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர்கள் தங்கள் மனச்சாட்சி கொடுக்கும் சாட்சியினால் மகிழ்ந்து களிகூறுவார்கள். சூரியனுடைய விடியற்கால வெளிச்சம் பிரகாசமாயிருக்கும். நற்குணமுள்ள ராஜாக்களும் பிரபுக்களும் ஜனங்கள் மத்தியிலே சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப் போல பிரகாசமாயிருப்பார்கள். அவர்களுடைய நீதியும் தெய்வ பக்தியும் அவர்களுக்கு மகிமையையும் மேன்மையையும் கனத்தையும் கொடுக்கும். வெளிச்சம் ஆசீர்வாதமானது. தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிற பிரபுக்கள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஜனங்களுக்கு இதைவிட பெரிய ஆசீர்வாதம் இருக்க முடியாது. இரவு முழுவதும் இருள் இருக்கும். விடியற் காலத்திலே சூரியனுடைய வெளிச்சம் பிரகாசமாய் தோன்றும். அப்போது இருள் மறையும். ஜனங்கள் சூரியனுடைய விடியற்காலத்து வெளிச்சத்தை அன்போடு வரவேற்பார்கள். அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஏசாயா 58:8. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் அவரையும் இஸ்ரவேலின் ராஜ சந்ததியையும் பொதுவாக குறிப்பிடுகிறது. தாவீதின் வார்த்தைகள் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் குறிப்பிடுகிறது. தாவீதின் வார்த்தைகள் எல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார் என்னும் வாக்கியம் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். பிதாவினுடைய சித்தத்தின் பிரகாரமாக மனுஷர் மத்தியிலே மார்க்க காரியங்கள் ஒழுங்கும் கிரமமுமாக இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் தெய்வீக ஆராதனை நடைபெறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காலையில் மந்தாரமில்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியில் இருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப் போல இருப்பார். கிறிஸ்துவானவர் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவரே கர்த்தருடைய கிளையாகவும் பூமியின் கனியாகவும் இருக்கிறார். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். ஏசாயா 4:2. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்கு இந்த சத்தியத்தை தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். தாவீதுக்கு பல பிரச்சனைகளும் நெருக்கங்களும் வந்திருக்கிறது. தாவீதின் குடும்பத்தார் மூலமாக அவருக்கு கவலைகளும் துக்கங்களும் உண்டாயிற்று. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை கொண்டு பேசுகிறார். கர்த்தருடைய வசனம் தாவீதின் நாவில் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரின் வெளிப்பாடு தாவீதுக்கு துக்கத்தின் நடுவிலே சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை கொண்டு பேசின வார்த்தைகள் தனக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும் என்று தாவீது எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தன் மூலமாக பேசின வார்த்தைகளை தாவீது தியானித்து பார்க்கிறார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை
என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்கச் செய்வாரோ என்று தாவீது கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ என்னும் வாக்கியத்திற்கு 2 விதமான வியாக்கியானங்கள் கூறலாம். அவையாவன: தாவீதின் வீடு காலையில் மந்தாரமில்லாத காலை பொழுதைப் போல இல்லை, மழைக்கு பிற்பாடு பூமியில் இருந்து முளைக்கும் புல்லைப் போலவும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் தாவீதோடு நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். தாவீதின் வீடு நித்தியமாக ஸ்தாபிக்கப்படவில்லை. ஆயினும் கர்த்தருக்கு ஏற்ற சமயத்தில் அது நித்தியமாக ஸ்தாபிக்கப்படும். ஏனெனில் கர்த்தர் தாவீதோடு நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். கர்த்தர் தாவீதோடும் அவருடைய வீட்டாரோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய வீட்டை வளர்ந்தோங்கச் செய்வார். தன்னுடைய ரட்சிப்பே தாவீதின் வாஞ்சையாயிருக்கிறது. இஸ்ரவேலின் நீதிபரர் மனுஷரை எவ்வாறு ஆளுகை செய்ய வேண்டும் என்றும், ஜனங்களை துரைத்தனம் பண்ணுகிறவர் தெய்வ பயமாய் எவ்வாறு துரைத்தனம் பண்ண வேண்டும் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் தாவீதின் வீட்டாரோ தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணவில்லை. அவர்கள் நீதிபரராய் ஜனங்களை ஆளுகை செய்யவில்லை. தாவீதின் வீட்டார் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இல்லை. இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறவர் எவ்வாறு இருப்பார் என்று இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் தாவீதுக்கு இவ்வாறு சொல்லி உரைத்திருக்கிறார்: நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரமில்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியில் இருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்காலத்து வெளிச்சத்தைப் போல இருப்பார். ஆனால் தாவீதின் வீட்டாரோ கர்த்தர் இங்கு சொன்ன பிரகாரமாக இல்லை. அவர்கள் கர்த்தர் சொன்ன பிரகாரமாக இருக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். ஆனால் தாவீதின் வீட்டார் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்களாக இல்லை. அவர்களிடத்தில் தெய்வ பயம் இல்லை. தாவீது இப்போது உயிரோடு இருக்கிறார். இப்போது தாவீதின் வீட்டிலே பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. தாவீது மரித்து போன பின்பு அவருடைய வீட்டார் எப்படி இருப்பார்கள் என்பதை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். தாவீதின் வீட்டாரிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்காது. அவர்கள் கர்த்தர் மீது பக்தி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். தாவீது இப்போது செழித்திருக்கிறார், மேன்மையாய் உயர்த்தப்பட்டிருக்கிறார். தாவீது யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்றிருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை கொண்டு பேசுகிறார். கர்த்தருடைய வசனம் தாவீதின் நாவில் இருக்கிறது. ஆனால் தாவீதின் குடும்பத்தாருக்கு இந்த ஆசீர்வாதத்தில் ஒன்று கூட கடந்து வராது. அவர்கள் தாவீது அனுபவிக்கும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க மாட்டார்கள். அவர்கள் செழித்திருக்க மாட்டார்கள். தாவீது தன்னுடைய வருங்கால சந்ததியை நினைத்து மனம் வேதனைப்படுகிறார். அவர்கள் கர்த்தரோடு ஒப்புரவாகி இருக்க வேண்டும் என்றும், அவர்கள் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்றும், அவர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும், அவர்கள் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்றும் தாவீது விரும்புகிறார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ என்று தாவீது ஏக்கத்தோடு சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய பின் சந்ததியாருக்கு வரும் பிரச்சனைகளை தீர்க்க தரிசனமாய் பார்க்கிறார். தன்னுடைய சந்ததியை பற்றி நினைக்கும் போது தாவீதின் மனதிலே சந்தோஷமோ உற்சாகமோ ஆறுதலோ உண்டாகவில்லை. ஆனாலும் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார் என்று தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஏராளமான பிரச்சனைகளை அனுபவிக்கலாம். அவர்கள் அநேக பாடுகளையும் வேதனைகளையும் கடந்து வரலாம். விசுவாசிகளுக்கு எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிரச்சனைகளை அனுபவித்தாலும் கர்த்தர் மூலமாக அவர்களுக்கு ஆறுதல்களும் வரும். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:8-9. கர்த்தர் நம்மோடு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கிருபையின் உடன்படிக்கையை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை நிச்சயமான நித்திய உடன்படிக்கையாயிருக்கிறது. கர்த்தருடைய நித்திய ஆலோசனையில் அவர்களுடைய உடன்படிக்கை திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கையின் விளைவுகள் நித்திய காலத்திற்கும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை
சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் எல்லா காரியங்களும் ஒழுங்கும் கிரமமுமாக இருக்கும். அவை எல்லாமே ஆச்சரியமாயும் நன்மையாயும் இருக்கும். கர்த்தருடைய கிருபையின் உடன்படிக்கை கர்த்தரை மகிமைப்படுத்தும், மத்தியஸ்தரை கனம் பண்ணும். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்தமும் ஆறுதலும் உண்டாகும். கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை நிச்சயமான உடன்படிக்கை. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற கிருபைகளும் இரக்கங்களும் நமக்கு நிச்சயமாகவே கொடுக்கப்படும். கர்த்தருடைய உடன்படிக்கையில் ஒரு சில நிபந்தனைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்த நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையேதுமில்லை. கர்த்தர் நம்மோடு செய்திருக்கும் உடன்படிக்கை நம்முடைய எல்லா ரட்சிப்புக்கும் ஏதுவானதாய் இருக்கிறது. நம்மை ரட்சிப்பதற்கு கர்த்தருடைய கிருபையின் உடன்படிக்கையே போதுமானது. நம்முடைய ரட்சிப்பு கர்த்தர் செய்திருக்கும் உடன்படிக்கையை சார்ந்திருக்கிறது. கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கை நிச்சய உடன்படிக்கையாகவும் நித்திய உடன்படிக்கையாகவும் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற உடன்படிக்கையாகவும் நம்முடைய ரட்சிப்புக்கு ஏற்ற உடன்படிக்கையாகவும் இருப்பதினால் நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும். தாவீது இந்த உடன்படிக்கையை பற்றி சொல்லும்போது சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ என்று சொல்லுகிறார். பேலியாளின் மக்களுக்கு அழிவு வரும். அவர்கள் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமமானவர்கள். முள்ளை ஒதுக்கி தள்ளுவது போல பேலியாளின் மக்களையும் ஒதுக்கி தள்ள வேண்டும். தாவீது பேலியாளின் மக்களை பற்றி சொல்லும்போது, பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். அவைகளை ஒருவன் தொடப்போனால் இருப்பாயுதத்தையும் ஈட்டித்தாங்கையும் கெட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்தில்தானே அக்கினியினால் முற்றும் சுட்டெரிக்கப்படும் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கரும் பிரயோஜனமற்றவர்களும் முட்களைப் போல இருக்கிறார்கள். அவர்களை அணுகும்போது மிகவும் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்தில்தானே அக்கினியினால் முற்றும் சுட்டெரிக்கப்பட வேண்டும். முள்ளை எளிதாக தொட முடியாது. இருப்பாயுதத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். முள்ளை கையால் தொடுவதற்கு பதிலாக மற்ற கருவிகளால் தொட வேண்டும். கவனக்குறைவாக இருந்தால் அவை நமக்கு காயம் உண்டாக்கிவிடும். தாவீது பேலியாளின் மக்களை பற்றிய வார்த்தைகளை நியாயாதிபதிகளுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி பேலியாளின் மக்களை தண்டிக்க வேண்டும். அவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளை ஒடுக்க வேண்டும். அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். சங்கீதம் 101:8. தாவீது பேலியாளின் மக்களை பற்றி சொல்லும்போது இந்த வாக்கியங்களை நியாயாதிபதிகளுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளாகவும் சொல்லுகிறார். தாவீதின் வார்த்தைகள் விசேஷமாக அவருடைய குமாரருக்கும் பின் சந்ததியாருக்கும் எச்சரிப்பாக சொல்லப்படுகிறது. தாவீதின் சந்ததியார் பேலியாளின் மக்களாக மாறிவிடக்கூடாது. ஆனால் தாவீதின் சந்ததியில் அநேகர் பேலியாளின் மக்களாய் இருக்கிறார்கள். தாவீதின் சந்ததியில் வருகிறவர்கள் எருசலேமில் உள்ள அரண்மனையில் வாசம் பண்ணினாலும் அவர்கள் தாவீதின் சந்ததியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களில் அநேகர் பேலியாளின் மக்களாய் இருக்கிறார்கள். அவர்களால் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புகளுக்கு தப்பிக்க முடியவில்லை. கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. தாவீதின் சந்ததியார் பேலியாளின் மக்களாய் இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய நீதியினால் அவர்களையும் நியாயம் தீர்க்கிறார்.